நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 54வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தரப்பட்ட தாயத்தின் இன்வெர்ஸ் தாயத்தை காணட்டுமா? தரப்பட்ட தாயத்தின் இன்வெர்ஸ் தாயத்தை காணட்டுமா? அதுவும் இந்த தரப்பட்ட தாயம் எப்படியான தாயமாக இருக்குது பார்த்தோன்னே தெரியும். எங்களுக்கு ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆக இருக்குது. எனவே காண வேண்டிய இன்வெர்ஸ் தாயத்தின் விவரம் எப்படியா வருவார்? அவர் ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆகத்தான் வருவார். அப்ப எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் காணணும்டா நாங்கள் கேள்வி செய்த அனுபவத்துல தெரியும், தியரி படிச்ச அனுபவத்துல தெரியும். நீங்க முழு தியரியும் பார்க்கணும்டா எங்கட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா முழு தியரியும் பார்த்து கொள்ளலாம். அப்ப என்ன செய்வீங்க? முதலாவது ரோ ஆபரேஷன் எழுதி போட்டு தான் இன்வெர்ஸ் காணுவீங்க. எதிர்ந்த ரோ ஆபரேஷன் எழுதுவீங்க, அதாவது அந்த தாயம் எப்படி வருதுன்றது இந்த ரோ ஆபரேஷன் எழுதணும். அழகு தாயத்துல இருந்தோட அவர் எப்படி வாராருன்றது எழுதணும். அப்ப இவர் எப்படி வருது இந்த தாயம், அதுக்கு இவர் நான் எழுதுற சுகத்துக்காக இவர் சும்மா ஒரு ஏ தாயம் என்று வச்சனண்டா எங்களை கேட்டவன் ஏ இன்வெர்ஸ காண வேண்டும் சொன்னவன் ஏ இன்வெர்ஸ காண வேண்டும். அப்ப இது ஏ தாயம் எப்படி வந்தவர்? இவர் அழகு தாயத்துல இருந்து வந்திருப்பாரு. அவன் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் சொல்லி இருக்கிறான். அழகு தாயத்துல இருந்துதான் வந்திருக்க வேண்டும். எப்படி வந்தவர்? எங்க அந்த மாற்றம் நடந்திருக்கு? R1 தான் மாற்றம் நடந்திருக்கு. R1 என்ன செய்ய போற மாற்றம் நடந்திருக்கு. அதுவும் எப்படி அந்த மாற்றம் நடந்திருக்கு? R1ஓட 4 மடங்கு R3 கூட்டத்தான் இவர் வந்திருக்கிறார். அப்ப இவற்றை இன்வெர்ஸ் காணணும் என்ன செய்வீங்க? இந்த R1 நீங்க செய்வீங்க எழுவாயாக்குவீங்க. பழமையா செய்யற மாதிரி R1 எழுவாயாக்குவீங்க. R1 எழுவாயாக்கே 4 மடங்கு R3 என்று வருவார். இவர் எங்க வருவார்? இங்க பக்கம் எழுதுவீங்க. இவர் தான் இந்த வரப்போற எங்களுக்கான R1 ஆக வரப்போற இதே மாற்றத்தை போய் நாங்கள் அழகு தாயத்துல செய்தோம்டா, இந்த மாற்றத்தை போய் எங்களுடைய அழகு தாயத்துல செய்தோம்டா எங்களுக்கு புறப்படுறவர் யாரா இருப்பார்? எங்களுடைய புதிய ஏ இன்வெர்ஸ் ஆக இருப்பார். அதாவது தரப்பட்ட கேள்விங்க இன்வெர்ஸ் ஆக இருக்கு. அதாவது இந்த மாற்றத்தை போய் இந்த அழகு தாயத்துல செய்த என்ன வருவேன்? R1 நடக்க போகுது. R2 R3 எந்த ஒரு மாற்றமும் நடைபெறாது. R1 சொல்லப்படுது 4ஆல பெருக்கி போட்டு அவரை கழிச்சா 1, 4ஆல பெருக்கி போட்டு கழிச்சா 0, இவரை 4ஆல பெருக்கி போட்டு கழிச்சிங்களா -4 வருவேன். அப்ப மிகவும் சுலபமான கேள்வி. இப்ப இதுவே இவரோட எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆக இல்லாம இருந்திருந்துச்சுன்னா கேஸ்டோடன் மெத்தடுக்கால போயிருப்போம். அப்படி இல்லாட்டி அட்ஜாயின்ட் மெத்தடுக்கால போய் கண்டிருப்போம். அப்படி இல்லாட்டி ஒரு ரொம்ப தெரியாக்கணியம் பத்தி கண்டிருப்போம். ஆனா எங்களுக்கு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் சொல்லப்பட்டபடியா மிகவும் இலகுவான முறையில இந்த கேள்வி முடிச்சது. அதைத்தான் நீங்கள் கவனிச்சு கொள்ள வேண்டும். சரி, அப்ப தரப்பட்ட 54வது கேள்விக்கான விட இவராகத்தான் இருப்பார். அடுத்த நாங்கள் 55வது கேள்வி பார்ப்போம்.